இன்டிகிரேட் போடாமல் திரும்புறீங்களே அங்கிள். என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே. மோட்டோ விளாக் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ சப்போர்ட் கிடைக்காது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது தான் கொஞ்சம் லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. ப்ரோ ஜவ்வாது ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கோம். வாவ், மேகத்து மேலேயே ரைடு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு. பாம்பு மாதிரி வளைஞ்சு போகுது ரோடு. வணக்கம் கேரஃபே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்பிக்கை இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே எங்கன்னா வெளியே போகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஜவ்வாது ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கோம். ஜவ்வாது ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கோம். சத்தியமாக எதுவும் போனதில்லை. ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி சில பிளேசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டீஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அப்படியே லெட்ஸ் கோ, கிளம்புலாம். காலையிலேருந்து லேட்டாக தான், சீக்கிரமாக பிளானு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அப்புறம் காலையிலேருந்து வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு பைக்கை அதே மாதிரி செயினுக்கு லூப்பெல்லாம் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்லேயும் இருக்கேன். பார்க்கலாம். இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 90-100 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து ஒரு சம்மர் டைமில், மான்சூன் டைம் தான் இது. பட் வெயில் போட்டு கொளுத்துது. பார்க்கலாம் அந்த ஒரு ஹில் ஸ்டேஷனில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போமே எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அதே மாதிரி மிரர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது வந்து ஒரு சின்ன சம்பவத்தினால லெஃப்ட் மிரர் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் ரைட் மிரரும் கழட்டி வச்சிட்டேன். அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்டாக் மிரரே போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் கேரஃபே, ஸ்டாக் மிரர் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வியூ வந்து ஸ்டாக் மிரரில் தான் நல்லா தெரியும். ஆனால் அந்த லுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் மிரரை கூட எடுத்து போட்டுடுறேன். சேஃப்டி முக்கியம் இல்லை, அதனால மிரர் கண்டிப்பாக போடாமல் ஓட்டக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் நான் போயிட்டு ஒரு ஸ்டாக் மிரர் போடலாமா, இல்லை நம்ம மறுபடியும் அந்த அருவா மிரர் போடலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கணும். நீங்கள் சொல்கிற கமெண்டில் தான் இருக்குது எந்த மிரர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கேரப்பி இங்கே திருவிழான்னு நினைக்கிறேன். ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்டிகிரேட் போடாமல் திரும்புறீங்களே அங்கிள். ஆமாங்க, திருவிழா தாங்க. என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே. கேரஃபி அதே மாதிரி இந்த ஒரு விளாகு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்துன்னு போவேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள்லாம் எத்தனை பேர் போகிறோம்னா 2 பேர் தான் போகிறோம். நம்ம ஜாராவில் 2 பேர் போகிறோம். நான் என் ஃப்ரெண்டு, மற்ற யாரும் வரலை. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வர்றவங்களை வர வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஜாலியாக போயிட்டு வரலாம் கூட. பட் வரலன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் கண்டிப்பாக போய் ஆவேன். என்னோடய மைண்ட் செட் அப்படி தான். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக என்ன ஒரு ரைடு போய் ஆகணும். மிரர் இல்லாமல் தான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு மிரர் போட்டுடலாம். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஸ்டாக் மிரர் போடலாமா வேண்டாமா மட்டும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். போட்டுடலாம். அப்படி இல்லை அருவா மிரர் தான் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்களாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அருவா மிரர் வாங்கி போட்டுடலாம். பட் வியூ எப்படி இருக்குன்னு தெரில. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு வேறு தெரில. ஏன்னா ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குது மேப் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு மொபைலில் தான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். கேமரா இன்னும் இல்லைங்க. ஆக்ஷன் கேமரா ஒன்று வாங்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் கேமரா, லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்ஷன் கேமரா இருந்தால் கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு கேமரா தான் தேர்ந்தெடுக்கேன். ஸோ கோப்ரோ வாங்குகிற அளவுக்கெல்லாம் இன்னும் நான் பெரிய ஆள் ஆகலை. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் கோப்ரோ வாங்கலாம். நம்பிக்கை இருக்குது. வாங்கலாம் கண்டிப்பாக வாங்கலாம். நல்லா இருக்குங்க ரோடு ட்ரை பண்ணுறதுக்கு. இது சீரியஸாக அல்டிமேட்டாக தான் இருக்குது. 2 பக்கம் மரங்கள், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஸ்மூத்தான ஒரு ரோடு. நல்லா இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ரியலி நல்லா இருக்குது.
சேஃபாக கேஆர்எஃப் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ரைடு போங்க பட் சேஃபாக போயிட்டு வாங்க. ஹெல்மெட் வேர் பண்ணிவிட்டு போங்க, ஹெல்மெட் இல்லாமல் பைக் எடுக்காதீங்க. ஏன்னா சில ஆக்சிடெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஃபேமிலியை நினச்சிட்டு பைக் ஓட்டுங்க. அதுதான் முதல்ல சொல்லுவேன் நான். இன்னொன்று ஒன்றுனா, நம்ம கரெக்டாக போனாலும் ஆப்போசைட்டில் வரவங்க எப்படி வராங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கரெக்டாக போனாலும் கொஞ்சம் உஷாராகவே போங்க, அலர்ட்டாக இருங்க, ரோட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வேறு எங்கேயுமே ஃபோக்கஸ் போகக்கூடாது. பைக் ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ரைடு பண்ணுங்கள். ஓ, இது திருவிழா சீசன் போல கேஆர்எஃப். உங்கள் ஊர்லேயும் திருவிழா முடிஞ்சிச்சா இல்லை வரப்போதான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கேஆர்எஃப் எனக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய பேர் ஒரு 10 பசங்க கூட ரைடு பண்ணணும்னு ஆசை. யாருன்னா இந்த வீடியோ பார்த்துன்னு இந்த ரைடு போக ஆசையாக இருக்குது, ரைடு போக போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளும் சேர்ந்து போகலாம். ஏன்னா எனக்கு சொல்ல போனால் இந்த மாதிரி பைக் ரைடு போகிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யாரும் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். பட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியை உருவாக்க போகிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. பார்ப்போம், கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கூட, அதாவது கேஆர்எஃப் ஃபேமிலி கூட ஒரு ரைடு போவோம். எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது கேஆர்எஃப் ஃபேமிலின்னு சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக போவோம். நம்ம போடுற எஃபெக்டில் தான் இருக்குது அந்த ஒரு சக்ஸஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் சொல்ல போனால் வீக்லி 2 லாங் வீடியோஸ் அண்ட் டெய்லி ஷார்ட் வீடியோஸ் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் ஓரளவுக்கு மேலே போக உதவியாக இருக்கும். ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் நிறைய பேசணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் மாதிரி பண்ணின்னு வருவேன். பட் கேமரா ஆன் பண்ணவொடனே என்ன பேசணுன்னே தெரிய மாட்டேங்குது கேஆர்எஃப். இன்னும் கொஞ்சம் பழகணும்னு நினைக்கிறேன் விளாக் பண்ணி. பார்ப்போம். சொல்ல போனால் மற்றவங்க முன்னாடி விளாக் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும், போக போக தான் கொஞ்சம் பழகும். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே பேசவே தோண மாட்டேங்குது ஆளுங்க முன்னாடி. நான் நிறைய ரைடர்ஸ், நிறைய விளாகர்ஸோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தைரியமாக பேசுவாங்க, யார் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு தைரியத்தை நான் வளர்த்துக்கணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப்பு கண்டிப்பாக முக்கியம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்கிறீங்க, நல்லா இருக்குது ப்ரோ, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் பேர் எதுக்கு உனக்கு இந்த தேவையில்ல வேலை, நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வேஸ்ட்டு, மோட்டோ விளாக் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ சப்போர்ட் கிடைக்காது அப்படின்னலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது தான் கொஞ்சம் லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் இந்த சில வார்த்தைக்காகலாம் நான் மோட்டோ விளாக் விட்டு போக மாட்டேன். கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை பார்த்துட்டு தான் பார்ப்பேன். கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் பார்ப்பேன் இந்த மோட்டோ விளாகில். அது எத்தனை இயர்ஸ்னால் கூட ஆகட்டும், பட் மோட்டோ விளாக நான் விடவே மாட்டேன். அது வியூஸ் போதோ இல்லையோ பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ண வருதோ இல்லையோ, பட் சில பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சில பேருக்காகவே நான் புது புது இடத்துக்கு போயிட்டு விளாக் பண்ணி வீடியோ போடுவேன், மேக் பண்ணுவேன். அந்த சில ஹேட்டர்ஸுக்கு கண்டிப்பாக நான் பேசுறது பிடிக்காது, பட் இருந்தாலும் அதுதான் நெசம். கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை பார்ப்பேன். அப்போது நீங்கள் உங்களுக்கே புரியும். பார்ப்போம். கஷ்டப்படாமல் எதுவுமே சாதிக்க முடியாது வாழ்க்கையில், அது ஒரு பக்கம் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ போடுவோம், புது புது இடத்துக்கு போயிட்டு வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட்டு நவம்பர் டு டிசம்பரில் வால்பாறைக்கு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா இந்த டைமில் போனோன்னா வெயில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ மான்சூன் டைமில் போனால் சீரியஸாக அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ரைடு போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வால்பாறை, நெக்ஸ்ட்டு கொல்லி ஹில்ஸு, இந்த மாதிரி நிறைய இடத்த பிளான் பண்ணி வச்சுருக்கேன். போகலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ரைடு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தி ஃபாரஸ்ட் உள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓ மை காட்.
எப்படி ப்ரோ? நேராக போயிட்டு ரைட் எடுத்துங்க, ஒரே ரோடு தான். ஓ அந்த சைடா? ஓகே 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 ப்ரோ. ராங் ரூட் தானே ப்ரோ? ராங் ரூட் தானே ப்ரோ இது? இதுலயே போயிட்டு ரைட். ஓகே 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 ப்ரோ. உண்மை அவ்வளோதான் கேரஃபே. இதுக்கப்புறம் ஒரே ரூட்டு தான் நினைக்கிறேன். போவோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமே. கேரஃபே பாதி தூரம் தான் வந்திருக்கோம். பட் இந்த ஒரு ரூட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ மறுபடியும் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். என்ஜாய் பண்ணுங்க, இந்த ரூட்டு செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயின்னு இருக்கோம். நடுவில் என்னென்ன விலங்கு வரப்போகுதுன்னு தெரில, போய் பார்ப்போம். பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இதுவும் ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். பொறுமையாக ஓட்டணும், சொல்கிறது வாய் பொறுமை. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹில் ஸ்டேஷன்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம். பட் இதே மான்சூன் நேரத்துலலாம் வந்து வச்சிங்க சீரியஸாக அல்டிமேட்டாக இருக்கும். பட் அந்த ரெய்னி சீசனு அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த டைம்லலாம் வந்தோன்னா சீரியஸாக நல்லாயிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸு ப்ரோ. எத்தனை பேர் சொல்லிட்டு இருப்பேன் ப்ரோ கொஞ்ச நேரத்தில். இதனால தான் கேரஃபே நான் அடிக்கடி சொல்கிறது, உங்களோட கான்சன்ட்ரேஷன் மொத்தமே ரோட்டில் இருக்கணும். மற்ற எங்கன்னா இருந்துன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனம் கூட இல்லை. ஸோ ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஹில் ஸ்டேஷனில் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ரோடுனா அது ஹில் ஸ்டேஷன் தான் சொல்லணும். ஏன்னா கரண தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதெல்லாம். வாவ் பா, பயங்கரமா இருக்குல்ல. செம்ம ஒரு ஃபீலு இந்த ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஏறும்போது. பட் என்ன ஒன்றுனா கிளைமேட் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. பட் மற்றபடி ரைடிங்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க. இந்த ஒரு பெண்ணுங்கெல்லாம் கார்னரிங் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருக்குது. பட் என்ன பண்ணால் கொஞ்சம் ரிஸ்கெல்லாம் நம்ம அசால்ட் பண்ணிடலாங்க, அது பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து லாங்காக தான் எடுத்துன்னு போக பார்ப்பேன். ஏன்னா ஒவ்வொரு பிளேஸும் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 2 பார்ட்டாக தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ட் 2 ஜூனில் வந்துடும், கம்மிங் ஜூன். பட் இங்கே எப்படி இருக்கும்போது ஹில்ஸ் மேலே எப்படி இருக்க போதுன்னா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வாவ், மேகத்து மேலேயே ரைடு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு செம்மையாக இருக்குங்க. சீரியஸாக சொல்ல போனால் வாவ். இந்த மாதிரி டவுனில் கொஞ்சம் பொறுமையாக பிரேக் வச்சு தான் போகணும். குரங்கின் சாம்ராஜ்யமே இருக்கு இந்த சைடு. கேஷ் இந்த திருப்பத்தூர், வேலூர், அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணுற ஒரு பிளேஸ் அப்படின்னா ஜவ்வாது ஹில்ஸ்னு சொல்லலாம். ஸோ லோ பட்ஜெட்டு 1 டே ட்ரிப்பாக போயிட்டு வாங்க, செம்மையாக இருக்கும். அந்த ஒரு பீமன் ஃபால்ஸ் இந்த மாதிரி இடத்துலாம் நிறைய இருக்குது இந்த ஜவ்வாது ஹில்ஸில். இந்த ரூட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உண்மையாக நல்லா இருக்குங்க. பாருங்கள், அந்த ஒரு அப்படியே ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சு போகுது ரோடு. சீரியஸ்லி அல்டிமேட்டாக இருக்குது.
எப்படி இருக்கு பாருங்க கேரப்பு. ஆனால் ஒரு கிளைமேட் டைமில் வந்துன்னா சீரியஸாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பட் அந்த ஒரு கிளைமேட்டை மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக ஒரு ரெய்னி சீசனில், மான்சூன் சீசனில் கண்டிப்பாக ஒரு நாள் வரலாம். பட் இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நாள் கழிச்சு வந்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு ரைடு இருக்கும். அதே மாதிரி எல்லா இன்ஸ்டேஷன்லேயும் ஆளுங்க நிறைய இருப்பாங்க. பீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு ஜவ்வாது ஹில்ஸில் ஆளுங்க அவ்வளோ இருக்க மாட்டாங்க. பட் தனியாக வைப் பண்ணலாம். ஒரு சோலோவாக வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு ரைடு. அக்கா ஓடின்னு இருக்காங்க. போகலாமா? போகலாம், யாரும் வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரூட்டில் மட்டும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஏன்னா செயின் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் தெரியாதவங்க லிஃப்ட்டு கேட்டால் கூட தராதிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஏன்னா உண்மையாகவே லிஃப்ட் கேட்குறாங்களா இல்லை வேறு எதனா பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா? அதனால் பட் நைட் டைமில் இந்த மாதிரி ஒரு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நைட் ரைட்டில். எல்லா இடத்துலையுமே விளாக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்பாட்டும் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டாக நடந்துச்சுன்னா அந்த டைமில் விளாக் பண்ணலன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் கேமரா ஒன்று வாங்கே ஆகணுங்க. கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடலாம். அதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போயே பாடி பெயின் எல்லாம் ஹெவியாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டினா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் பாடி பெயின், நெக்கு பெயின் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. கேஆர்எஃப் கொஞ்சம் கிட்ட போயிட்டு ஒரு நல்ல ஒரு வியூவில் ஓட்டும் போது நான் கண்டினியூ பண்ணுறேன்.